இங்க மேல பாக்குறீங்களா, இவர் ஒரு சீன உள்ளடக்க உருவாக்குனர். இவரது வேலை என்னவென்றால் முழு சீனாவையும் சுத்தி வருவார். அங்குள்ள பிரச்சனைகளை பார்த்து வீடியோ செய்து அதை சமூக ஊடகங்களில் பதிவிடுவார். சாலை கட்டுமான பிரச்சனைகள், மோசமான உள்கட்டமைப்பு போன்றவை. அவர்கள் உருவாக்கும் உள்ளடக்கத்தை சீன அரசு ஆதரிக்கிறது. ஆதரவளித்து அந்த பிரச்சனைகளை முடிந்தவரை விரைவாக தீர்க்கிறது. நீங்கள் கேட்கலாம், நம் நாட்டிலும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன, வரம்பற்ற உள்ளடக்கம், வரம்பற்ற ஆதாரங்கள் என்று. ஆனால் அந்த ஆதாரங்களை பயன்படுத்திய பத்திரிகையாளரின் நிலைமையை பாருங்கள். சார் முகேஷ் சந்திராகர் அவர் நகரத்தில் நடக்கும் சாலை ஊழல்களை அம்பலப்படுத்துவார் என்று அவர் வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கிலேயே சிமெண்ட் போட்டு கொண்டு விடுகிறார்கள். சார் சந்தீப் கோத்தாரி சுரந்த மாஃபியாவால் கொல்லப்பட்டார். ஒரு அடையாளம் தெரியாத லாரி வந்து நேரடியாக அவரையே இடித்து விடுகிறது. சார் ஜெகஜேந்தர் சிங் இவர் மணல் மாஃபியாவை அம்பலப்படுத்துவார் என்று உயிருடன் இருக்கும் போதே எரித்து கொன்று விடுகிறார்கள். மிஸ் கௌரி லங்கேஷ் பெங்களூர்ல அரசியல் குண்டர்கள் அவர் வீட்டு வாசலிலேயே வந்து மேடமை சுட்டுக் கொள்கிறார்கள். சார் சுஜாத் புகாரி காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார். சாந்தனு போமிக் திரிபுரா மோதல்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களின் தியாகங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களின் கதையை சொல்லுங்கள். நம்ம இந்தியால பேச்சு சுதந்திரம் இருக்கு, ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சுதந்திரமே இல்லை. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் இதே போன்ற தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இங்க மேல பாக்குறீங்க